திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் நகரில் கராத்தே பயிற்சிக்கு வந்த 16 வயது பள்ளி மாணவியை தாயாக்கிய கராத்தே மாஸ்டரை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? பதிவு செய்யுங்கள். வணக்கம் கனகதாரா. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் எழிலிசை. இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சி அளித்து வருகிறார். இந்த நிலையில் அவர் வகுப்பில் சேர்ந்து கராத்தே பயிற்சி பெற்று வந்த மாணவி ஒருவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டதை தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர். அப்போது அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்து அவர் கர்ப்பம் தடுத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் இருந்து செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் கேட்டபோது தனக்கு இது குறித்து எதுவும் தெரியவில்லை என கூறி வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பெயரில் கராத்தே பயிற்றுனர் எழிலிசையிடம் விசாரணை செய்த போது தனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை எனவும் கூறி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து கர்ப்பம் தரித்திருந்த பள்ளி மாணவிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் குழந்தை டிஎன்ஏ மற்றும் கராத்தே பயிற்றுனர் டிஎன்ஏ இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்த போது கர்ப்பத்திற்கு காரணம் இவர்தான் எனவும் மாணவியிடம் அத்துமீறியதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய பொறுப்பு இன்ஸ்பெக்டர் சாந்தி போக்சோ உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கராத்தே மாஸ்டர் எழிலிசையை வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். கராத்தே கற்றுத் தருவதாக கூறி மாணவியை சீரழித்த கராத்தே பயிற்றுனருக்கு இப்பகுதியில் கடும் கண்டனம் தெரிவித்து வருவதோடு இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகன்.